கந்த சஷ்டியில் முதல் ரெசல்யூஷனாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் மனசார முருகனிடத்தில் ஒரு சத்தியம் செஞ்சு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, உங்கள் கிட்ட எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவான நபர்களை சேர்றதுக்கு தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் நெகட்டிவான நபர்களோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நபர்களை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், வெளியில் வந்துடுங்க. எப்படிங்க நம்ம நெகட்டிவான நபர்களை கண்டுபிடிக்கிறது? எதிர்மறையான நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுமே அதை செய்யறதுக்கு உங்ககிட்ட தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, இது யாரையாவது பாதிக்குமா பாதிக்காதான்றதெல்லாம் சத்தியமாக தெரியும். நம்ம யாரும் குழந்தை இல்லை. ஆனாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நபரே நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் தப்புன்னு தெரிஞ்சு கூட உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்களும் அந்த தப்பை நான் பண்ணுறேன் நானும் இப்படி தான் அப்படின்லாம் சொல்லியே உங்களை நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமும் நல்ல விஷயந்தான், நீங்கள் பண்ணுறது சரிதான், இது எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உங்கள் மனசில் ஆழமாக விதைச்சிருவாங்க. பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சரியான பாதையில், தெளிவான பாதையில் அழகாக நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க, உங்களை தப்பான பாதையில் வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்களை சின்னதாக கூட நல்வழிப்படுத்தணும்னு ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை இது வேணாம், இது தப்பு, இது நீங்கள் செய்யாதீங்க, இதை பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்து நல்ல விதமாக யோசிங்க அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதேச்சியாக சந்திக்கக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். ஸோ இது யாராக இருந்தாலும் சரிதான், தயவு செஞ்சு இந்த மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லது இந்த மாதிரியான உறவு இருந்துச்சுன்னா அதை முழுசாகவே கட் பண்ணி விட்டுடுங்க. பொதுவாகவே ஆண்டவன் நற்கருணையை கொடுக்கறதுக்கு நமக்கு காத்திருக்காருங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான வரம் மிகுந்த நாட்கள் தான் இந்த 6 நாள். முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் மனதார நினச்சி எந்த பிரார்த்தனைகளை இன்னைக்கு தொடங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ள அந்த பிரார்த்தனை சத்தியம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும்.